அஹனா, தூங்கிட்டியா? இல்ல அக்கா, நீங்க எல்லாரும் வாங்க ப்ளீஸ் உட்காருங்க. நாங்க உட்காடுறோம். முதல்ல நீ உட்காரு. உட்காரு உட்காரு. பாரு அஹானா, நீ காலையில இருந்து எதுவும் சாப்பிடல இல்லையா? அதான் உனக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கோம். எனக்கு சுத்தமா பசி இல்ல அக்கா. என் வயிறும் மனசும் ரெண்டுமே நிறைஞ்சிடுச்சு. அஹானா, எங்களால புரிஞ்சுக்க முடியும். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் சாப்பிட எப்படி தோணும்? ஆனா நான் சொல்றத கேப்பியா? நாளைக்கு திரும்பவும் வீட்டை விட்டு போறத பத்தி பேசாத. அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுரு. இனிமே இந்த தப்ப செய்ய மாட்டேன்னு சொல்லிடு. அம்மா ஒரு தடவை மன்னிச்சிட்டாங்கன்னா அப்புறமெல்லாம் சரியாயிடும். இல்ல அக்கா, ஒரு தடவை நான் சொல்லிட்டேன்னா என் பேச்சில இருந்து எப்பவுமே நான் பின்வாங்க மாட்டேன். இத பாரு, இவ அப்படியே அத்தை அம்மா மாதிரி பேசுறா. அப்படியே இதே மாதிரிதான் சொல்லுவாங்க. நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா அதுல இருந்து மாற மாட்டேன்னு. ஆமா, ஆனா நீ சின்ன பொண்ணுதான். ஆனா பாரு, உன்கிட்டயும் கொஞ்சம் தப்பு இருக்குல்ல. சொல்லு. நீ ஒரு தடவை இறங்கி வந்தா என்ன குறைஞ்சிட போகுது? ஒரு விஷயம் சொல்லட்டுமா அக்கா? நான் எல்லாரும் முன்னாடியும் தப்பு என்னோடதுன்னு ஏத்துக்க வேண்டி இருந்தாலும் நான் எந்த தப்புமே செய்யலன்னு என்னோட மனசாட்சிக்கு நல்லா தெரியும். போதும் போதும், இப்போ வாயை மூடு. இப்போ எதுக்கு பயப்படணும் அக்கா? நாளைக்குத்தான் நான் இந்த வீட்டை விட்டு போக போறேனே. நீங்க இதையெல்லாம் விடுங்க. தயவு செஞ்சு எல்லாரும் அவங்க ரூமுக்கு போங்க. நீங்க இப்போ எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து இருக்கிறத யாராவது பார்த்தாங்கன்னா வீணா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். தயவு செஞ்சு போங்க. இன்னைக்கு ராத்திரி எங்களால தூங்க முடியாது. எங்களுக்கு தூக்கம் வராது. உன்னை எங்களுக்கு அவ்வளவு பிடிச்சு போச்சு. நீ போயிட்டா எங்களுக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கும். பழகிடும் அக்கா. ஆமா அஹானா, வாழ்க்கை அப்படியே சினிமா மாதிரி ஆகிடுச்சு. இவளோட லைஃப் இப்போ ரொம்ப ஃபில்மியா ஆயிடுச்சு. சில நேரம் அழுவா, சில நேரம் சிரிப்பா. ஒரே படம் மாதிரி இல்லையா? இல்லையா? என்ன அக்கா, எனக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு சின்ன மருமகளா வரப்போற அவளுக்கு இது நல்லதுதான். கஹானா, இப்படி எல்லாம் பேசாத. அப்படி எதுவும் ஆகாது. விருந்தனார் உன்னையில ரொம்ப பாசமா இருக்காரு. அவர் அவ்வளவு சீக்கிரம் தோத்து போற ஆள் இல்ல. இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு பாரு, ஏதாவது ஒரு வழியை நிச்சயம் கண்டுபிடிப்பார். அப்படியா? ஆமா, பாரு, கொழுந்தனாரோட கை இப்போ கட்டப்பட்டிருக்கு. அம்மா அந்த வீட்டை விட்டு போற பேச்சை எடுத்துட்டாங்க. பாவம், அவரால் எதுவும் சொல்ல முடியல. அவரு இன்னைக்கு சரியா சாப்பிடவே இல்லை. அது அம்மாவால தானே அக்கா. அம்மா சாப்பிடலன்னா அவர் எப்படி சாப்பிட முடியும்? அஹானா, அம்மாவால மட்டும் இல்ல. நீ அவரை தப்பா புரிஞ்சுக்காத, சரியா? நான் இப்போ எது சரி எது தப்புன்னு புரிஞ்சுட்டு என்ன பண்ண போறேன்? நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னால இந்த குடும்பம் எவ்வளவு அவமானப்பட வேண்டியிருந்ததோ, எவ்வளவு அவமானம் தாங்கணுமானது, எவ்வளவு கஷ்டப்படணுமானது, அவ்வளவுதான் நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். ஆனா ஆனா அர்ஜுன் அண்ணா உனக்கு ஃபோன் பண்ணாரா? அவர் எப்படி பண்ணுவார்? வீட்டுல எல்லாரும் வேவு பார்க்கிற வேலையில இருக்காங்க இல்லையா? இப்ப பெரியம்மாவும் அந்த அறையில தான் இருக்காங்க. அதான் அவரால பண்ண முடியல போல. அப்புறம் மகானா பெரிய மாமாவும் சொல்லிட்டு இருந்தாரு, அன்னைக்கு நீ கிளம்பும் போது ஏதாவது செய்ய முடிஞ்சா பாப்போம். இல்லாட்டி கொஞ்ச நாள்ல அத்தையோட கோபம் குறைஞ்சிடும்ல. பிறகு உன்னை திரும்ப வீட்டுக்கு கூப்பிட்டு வருவாங்க. என்னாச்சு அஹானா? அட, நீ ஏன் சிரிக்கிற? அக்கா, நான் மறுபடியும் இங்க வந்துருவேன்னு நீங்க எப்படி நினைக்கிறீங்க அக்கா? யாராவது என்ன கூப்பிட வந்தா மட்டும் நான் என்ன திரும்ப வந்துடுவேனா? நானும் ஒரு மனுஷிதான் அக்கா. எனக்கு இன்னும் சுயமரியாதை கிடையாதா? சுயமரியாதையா? பொம்பளைங்களுக்கு எது சுயமரியாதை? அதுவும் அதுவும் புகுந்த வீட்டுல. அக்கா, நானும் உங்களை போலவே நினைச்சிருந்தா ஒருவேளை இவ்வளவு பிரச்சனைகளை பார்க்க வேண்டிய நிலைமை இருந்திருக்காது. ஆனா நான் என்ன பண்றது? என்னோட சுயமரியாதையை என்னால கண்டிப்பா பலி கொடுக்க முடியாது. என்கிட்ட இருக்கிற ஒரே விஷயம் இதுதான் அக்கா.
ரஹானா உன்னோட ஃபோன் அடிக்குது. இந்த நேரத்துல உனக்கு யார் மெசேஜ் பண்றது? அக்கா, நான் இந்த வீட்டுக்கு லாயக்கே இல்லைன்னாலும் ஆனா என்னோட நடத்தையில எந்த கரையும் இல்லை. நீ இவங்களோட பேச்ச விடு. இவங்க என்னமோ பேசிக்கிட்டே இருப்பாங்க. தலையில ஏதாவது இருக்கு? சாரி, நான் அந்த அர்த்தத்துல எதுவுமே சொல்ல வரல. சத்தியமா இல்ல. உங்களோட கொழுந்தனார் தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னு சொல்லு. அவர் எனக்காக ரொம்ப வருத்தப்படுறாரு. நீங்களே பார்க்கலாம். ஆமா, அதுதான். பாத்தியா, எனக்கு காட்டாத. நான் சொன்னேன்ல கொழுந்தனார் உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காருன்னு. நீதான் வீணா அவரை தப்பா புரிஞ்சிட்டு இருந்த. நான் எதையுமே தப்பா புரிஞ்சுக்கலாக்கா. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அவருக்கு என் மேல அக்கறை இருந்திருந்தா எல்லாரும் முன்னாடியும் எனக்காக பேசியிருப்பாரு. அவர் எப்படி பேசுவாரு? குடும்பத்துக்கு எதிரா நிக்க முடியாது இல்லையா? எந்த சூழ்நிலையிலும் உண்மையான பக்கத்துல தானே ஒருத்தர் நிக்கணும். பாரு அஹானா, கோபத்தை விடு. கொஞ்ச நாள்ல கொழுந்தனார் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாரு. கோபத்தை விடு. சீக்கிரமா கொழுந்தனார் உன்னை இங்க கூட்டிட்டு வந்துருவாரு. அத்தையோட கோபமும் தடிஞ்சிடும். அப்புறம் கொழுந்தனார் உன்னை திரும்ப கூட்டிட்டு வருவாரு. அப்புறம் பாரு, எல்லாம் சரியாயிடும். இல்லையா? ஆமா. ஆனா மறுபடியும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டா. அக்கா, நான் இப்பதான் சொன்னேன்ல, நீங்க இங்க இருந்து என்ன கூட்டிக்கிட்டு போக வருவீங்களாம். நான் திரும்ப அப்படியே வந்துருவேனா? என்ன சொல்ற ஆனா? நீ நிஜமாவே திரும்ப வர மாட்டியா? நான் வெளியில இருந்து வந்த பொண்ணு தானேக்கா. இந்த வீடு என்னோட சொந்த வீடு இல்லையே. நான் வந்துதான் ஆகணும்னு அவசியம் இல்லை. எப்படியோ நல்லதுதான் நடந்திருக்கு. எங்க அம்மா எனக்கு கல்யாணம் ஆகணும்னு நினைச்சாங்க. அவங்க ஆசையும் நிறைவேறிடுச்சு. இப்போ திரும்ப போய் அம்மாவை அங்கிருந்து கூட்டிட்டு போயிருவேன். நான் BA எக்ஸாம் எழுதுவேன். அப்புறம் வேலை தேட ட்ரை பண்ணுவேன். முழு முயற்சி பண்ணுவேன், சொந்த காலில் நிக்கிற அளவுக்கு. கடவுளே கடவுளே, நீ ரொம்ப பெரிய பிளான் எல்லாம் போட்டு வச்சிருக்க போல. இவ்வளோ பிளானோட இருக்கியா? பிளான் பண்ணித்தான் ஆகணும் அக்கா. நாளையில இருந்து நானும் எங்க அம்மாவும் தெருவில் சுத்த வேண்டிய நிலைமை வரும் போல. வாழ்க்கையை எப்படியாவது ஓட்டுறதுக்கு பிளான் போடணும். ஆனா இதெல்லாம் யோசிக்காதே. அப்படி எதுவும் ஆகாது. எல்லாம் சரியாகிடும்னு நான் சொன்னேன்ல. உண்மையா சொன்னா இனிமே எதுவும் சரியாகணும்னு கூட எனக்கு ஆசை இல்லை. என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டு என்னால இந்த குடும்பத்துல வாழ முடியாது. இந்த வீட்டுல என்னால எப்பவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. நான் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வரமாட்டேன்னு அத்தையும் இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி சரி, புரியுது. இதெல்லாம் விட்டுடு. பாரு, சாப்பாடு ஆறுது. வா, கொஞ்சம் சாப்பிடு. வா வா, கொஞ்சம் சாப்பிடு. அக்காலா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். ஆனா எனக்கு கொஞ்சமும் பசிக்கல உண்மையாவே. பசி இல்லைன்னா எப்படி? எல்லாரும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம். நீ சாப்பிடலன்னா எப்படி? வா, கொஞ்சம் சாப்பிடு. கொஞ்சமாவது சாப்பிடு. அக்கா, என்னைக்கு நீங்க எல்லாரும் முன்னாடியும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம எனக்கு சாப்பாடு கொண்டு வர்றீங்களோ அன்னைக்கு நிச்சயமா சாப்பிடுவேன். சத்தியமா. இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு சாப்பிடுறது எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க அக்கா. நீங்களும் ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்களும் நிறைய தாங்கிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா என்னால தாழ்ந்து போக முடியாது. எனக்கு என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் எல்லாமே. நான் விட்டு கொடுக்க மாட்டேன்.